வீட்டிலே சுமந்தரனும் ஸ்ரீதரனும் சிவஞானும் சாணக்கியனும் 4 மூலைகளிலே 4 கொள்கைகளோடு இருப்பார். அந்த இடத்திலே சைக்கிளை எடுத்துக்கொண்டு கஜேந்திரகுமார் அவர்கள் ஓடி விடுவார். பின்னர் அங்காலே பார்த்தால் மாம்பழத்தை பறித்துக் கொண்டு எங்களுடைய ஐங்கரநேசன் அவர்கள் இருப்பார். இதுதான் எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய தலைமையினுடைய பிரிவினையாக இருக்கிறது என்றால் இன்று தமிழ் கட்சிகள் 10ஆக பிரிந்திருக்கிறது. அதன் காரணமாக இன்று அனுரா அரசாங்கத்திற்கு விகிதாசார முறையின் அடிப்படையிலே 3 ஆசனங்கள் சென்றிருந்தே தவிர இன்று தமிழ் கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய ஆதரவானது தேர்தல்களின் அடிப்படையிலே அதிகமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் டில்வின் செல்வா அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு 3 நாள் அனுப்பி விபச்சாரம் செய்து பாருங்கள். அந்த நேரத்திலே தெரியும் எவ்வாறு யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய அபிலாஷைகள் ரீதியான மாற்றங்களானது நிகழவில்லை என்பது பற்றி இருக்கின்றது. நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனம் அழிந்து போகும். இனம் அழிந்து போக ஒருபோதும் அபிலாஷைகளை அடிக வைக்க மாட்டோம். இன்றைய தலைப்பிலே இருக்கக்கூடிய பிரச்சனை வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் அரசியல்வாதிகளின் அபிலாஷை மாற்றங்களா என்று எதிரணியர் என்ற தலைப்பினை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி என்று நாங்கள் பார்க்கின்ற அடிப்படையில் நீங்கள் சொன்னது போலத்தான் இன்று அவர்களுடைய இந்த 2024ஆம் ஆண்டினுடைய பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையிலே வாக்குகள் ரீதியாகவும் 28 ஆசனங்களில் 12ஐ தன்னுடையதாக சுவீகரித்துக் கொண்டதையும் தான் நீங்கள் எழுச்சி என்று சொல்கிறீர்கள். முதலிலே அது ஒரு எழுச்சி தானா என்பதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கின்ற பட்சத்திலே தலைப்பை ஏற்றுக்கொள்கிறது சரி. இந்த இடத்திலே தமிழர்களின் அபிலாஷை என்று நீங்கள் புரிந்து கொண்ட விடயங்கள் என்னவென்றால் காலத்துக்கு ஏற்றவாறு அது மாறும் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள். நாங்களும் ஒரு விடயத்திலே அது ஒத்துக்கொள்கின்றோம். அந்த அபிலாஷைகள் தமிழ் மக்களினால் வெளிப்படுத்துகின்ற விதமானது மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அபிலாஷைகள் மாறவில்லை. இன்று அடிப்படையிலே அரசியல் ரீதியான தீர்வும் அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அடித்தளமாக வைத்துக் கொண்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு, இனப்பிரச்சனைகளுக்கான தீர்வு காணல், 13ஐ முழுமையாக அமுல்படுத்தலும், அடுத்த கட்டமா சுயநிர்ணய உரிமைகளுடனான சமஷ்டி கோரலும், தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு, உட்கட்டமைப்பு வசதிகள், தமிழர்களின் மொழி உரிமை, சிந்திக்கும் உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை ஆகியவற்றை அனைத்துக்கும் எதிராக இருக்கின்ற சட்டங்களை இல்லாதொழித்தல், இறுதியாக தமிழ் மக்களின் தலைமைகளை ஒன்று சேர்த்தல் என்ற முக்கியமான அபிலாஷை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் வந்து கூறியது என்ன? தமிழ் கட்சிகள் பிரச்சனையாக இருக்கின்றன, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பிரதிவாதிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய 3 வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதங்களானது கட்டமைக்கப்பட போகும். முதலாவது என்பிபியின் எழுச்சிக்கான அடிப்படை காரணங்கள். இரண்டாவது வடகிழக்கு மக்கள் தங்கள் அபிலாஷை மீது பற்றுறுதி கொண்டதற்கான சான்றுகள். மூன்றாவது 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் இலங்கை தேசிய அரசியல் களத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஆக இங்கு நாங்கள் உங்களுக்கு இலகுவாக இந்த தலைப்பை நிறுவி காட்டுகிறோம். சிறுபிள்ளைக்கு நிறுவுவது போல இலகு கணிதத்தின் மூலம் பாராளுமன்ற தேர்தலே எவ்வாறு இந்த தமிழர்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை என்றும், இரண்டாவதாக தமிழர் அபிலாஷைகள் மாறாததற்கான சான்றுகள் மூலமும், மூன்றாவது என்பிபியின் எழுச்சியில் தாக்கம் செலுத்திய காரணிகள் சான்றாதார ரீதியாக நிறுவப்படல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தரப்பு நிறுவல்களானது அமையப்பெறுகின்றது. முக்கியமாக இன்று இந்த என்பிபி ஆனது எழுச்சி அடைந்ததற்கான காரணங்கள் என்று பார்க்கின்ற போது, முதலாவதாக காலங்காலமாக பெருந்தேசிய கட்சியின் அபிவிருத்தி மற்றும் சலுகையை நாடி வாக்களிக்கும் மக்கள் கூட்டம் ஒன்று காணப்படும். போர்க்காலத்திலாக இருக்கட்டும் சரி, அதற்கு பின்னரான கால பகுதியிலாக இருக்கட்டும் சரி, 2010 டக்ளஸ் மற்றும் விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்களுக்கும், 2015 டக்ளஸ் விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்களுக்கும், 2020 டக்ளஸ் அங்கஜன் போன்ற தேசிய கட்சிக்கு அந்த வாக்குகள் சென்றிருக்கிறது என்றால், அவ்வாறாக சாதாரணமாக இன்று என்பிபிக்கான எழுச்சிக்கான காரணமாக அந்த வாக்குரிமையானது இருக்கின்றது. இரண்டாவது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை உடைய கட்சியானது மக்களின் அபிலாஷைகள் தொடர்பாக எவ்வித அதிகாரமும் இல்லாத தமிழ் கட்சிகள் வழங்கிய வாக்குறுதிகளை தமது கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது. இன்று யாழ்ப்பாண பாசையூரிலே அனுரகுமார திசாநாயக்க வந்து காணியை விடுவிக்கிறேன், காணாமலாக்கப்பட்ட விவரத்தை நான் தேடி தருகின்றேன், பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து விடுவிக்கிறேன் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறி
கூறிய அனைத்துமே எங்களுடைய தமிழர்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்றவாறு இருந்தது. அதனால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தோம். ஆக இந்த இடத்திலேயே வாதம் முடிகின்றது. மூன்றாவது முக்கியமான ஒரு விடயம், தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கு எடுத்த தற்சார்பான முடிவுகளால் ஏற்பட்ட தமிழ் அரசியலின் சிதறல்கள். இன்று என்ன பிரச்சனை என்னவென்றால், வீட்டிலே சுமந்திரனும் ஸ்ரீதரனும் சிவஞானனும் சாணக்கியனும் 4 மூலைகளிலே 4 கொள்கைகளோடு இருப்பார். அந்த இடத்திலே சைக்கிளை எடுத்துக்கொண்டு சாணக்கியன் அவர்கள் ஓடிவிடுவார், கஜேந்திரகுமார் அவர்கள் ஓடிவிடுவார். பின்னர் அங்காலே பார்த்தால் மாம்பழத்தை பறித்துக் கொண்டு எங்களுடைய ஐங்கரநேசன் அவர்கள் இருப்பார். இதுதான் எங்களுடைய தமிழ் கட்சிகளுடைய தலைமையினுடைய பிரிவினையாக இருக்கிறது என்றால், இன்று தமிழ் கட்சிகள் 10ஆக பிரிந்திருக்கிறது. அதன் காரணமாக இன்று அனுரா அரசாங்கத்திற்கு விகிதாசார முறையின் அடிப்படையிலே 3 ஆசனங்கள் சென்றிருந்தே தவிர, இன்று தமிழ் கட்சிகளுக்கு எங்களுடைய தமிழர்களுடைய ஆதரவானது தேர்தல்களின் அடிப்படையிலே அதிகமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உங்களிடம் ஒரே ஒரு விடயத்தை கேட்டு விடுகின்றேன். நீங்கள் டில்வின் செல்வா அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு 3 நாள் அனுப்பி விபச்சாரம் செய்து பாருங்கள். அந்த நேரத்திலே தெரியும் எவ்வாறு யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய அபிலாஷைகள் ரீதியான மாற்றங்களானது நிகழவில்லை என்பது பற்றி இருக்கின்றது. நாங்கள் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது, தமிழர்கள் சூரிய கதிர்கள் போன்றவர்கள். அவர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக, பூத கண்ணாடியாக இருக்க வேண்டியவர்கள் தமிழ் கட்சியினர். ஆனால் தமிழ் கட்சியினர் அந்த விடயத்தை மறந்துவிட்டு தங்களுடைய பொறுப்புகளை மறந்து இருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த விடயங்களிலே முக்கியத்துவத்தை செலுத்திவிட்டு வாருங்கள். ஆக வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் எழுச்சிக்கான காரணம் தமிழ் மக்களின் அபிலாஷை மாற்றங்கள் இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.